ஹலோ ஆல், வெல்கம் டு லீன் ஃபேக்ட்ரி. எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஃப்ளோர் மேனேஜராகவோ, இல்லை ஒரு சேஃப்டி ஆஃபீஸராகவோ, இல்லை ஒரு இன்ஜினியராகவோ, இல்லை ஒரு ஒர்க்கராகவோ, இல்லை ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபயர் சேஃப்டியை பற்றி ஒரு அவேர்னஸ் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணி தான் நாங்கள் இந்த வீடியோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த ஃபயர் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டை நம்ம 5 வகையாக பிரிச்சிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ரெக்குயர்மெண்ட், ஃபயர் ப்ரிவென்ஷன், ஃபயர் டிடெக்ஷன், ஃபயர் ப்ரொடெக்ஷன், எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். இந்த ஒன்றுலையும் என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். லீகல் ரெக்குயர்மெண்ட், ஒரு கம்பெனியில் லீகலாக என்னென்ன தேவை அப்படிங்கிறத நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றா சொல்கிறேன். லீகல் ரெக்குயர்மெண்ட், ஒரு கம்பெனியில் நம்ம லீகல் சைடில் என்னென்னலாம் கவர் பண்ணணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத சிம்பிளாக லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னங்கிறத நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் ஃபயர் ரிலேட்டடாக என்னெல்லாம் நார்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் இன்சூரன்ஸ். ஸோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு கண்டிப்பாக இன்சூரன்ஸுங்கிறது தேவை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட். நீங்கள் இந்த பெரிய கெமிக்கல் ரிலேட்டட் கம்பெனியோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் தயாரிக்கிற கம்பெனியாக இருந்தால் எக்ஸ்ப்ளோசிவ் ஆக்ட் கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்க நார்ம்ஸை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டீசலோ இல்லை ஒரு எல்பிஜி ஸ்டோரேஜ் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான லைசன்ஸும் நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். இதே மாதிரி நீங்கள் பாய்லர்ஸோ இல்லை ஹை ப்ரெஷர் சிஸ்டமோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கும் தனியாக நீங்கள் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பில்டிங்க்கு ஒரு சேஃப்டி பிளான் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட். இந்த எமர்ஜென்சி எக்ஸிட்டை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க, மால்ஸில், தியேட்டர்ஸில். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லீகல் சைடில் நமக்கு என்னென்னலாம் நார்ம்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த நார்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ப்ரிவென்ஷன். ஸோ ஃபயர் வராமல் இருக்க என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ராப்பர் 5 இயர்ஸ். உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனியில் 5 இயர்ஸ் சரியில்லைன்னா உங்களுக்கு எதுவுமே சரி இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரூட்டிங் அண்ட் கிரவுண்டிங். ஸோ நம்ம ஃபேக்ட்ரியில் நடக்கிற முக்கால்வாசி ஃபயர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா இதால் தான் இருக்கும். வயர் சரியாக ரூட் பண்ணியிருக்க மாட்டாங்க, 2 வயரையும் சரியாக டேப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ப்ளக் பாயிண்ட் இல்லாமல் லைவ் வயரை ப்ளக்கில் சொருக்கிருப்பாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஹார்னஸ் சைடில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க வயலேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபேக்ட்ரியில் நடக்கிற ஃபயர் இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் ரூட் காஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசியான ஃபயர் இன்சிடென்ட் இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்டில் தான் வந்துருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்டை நம்ம எந்தளவுக்கு நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணியிருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம ஃபயர் ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஸ்டோரேஜ் நீங்கள் நிறைய வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ளேம் ப்ரூஃப் கேபினெட்டில் தான் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த ஃப்ளேம் ப்ரூஃப் கேபினெட்டை நம்ம எர்த்திங்கும் பண்ணியிருக்கணும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளேமபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபயர் சோர்ஸை விட்டு தள்ளி தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணால் நம்ம கண்டிப்பாக ஃபயர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணலாம். அடுத்து ஒரு ஃபயர் வந்தால் அது எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறோங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் டிடெக்டர்ஸ். இது ஃபயர்லேருந்து ஜென்ரேட் ஆக ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணி நமக்கு சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீட் டிடெக்டர்ஸ். இது ஃபயர்லேருந்து வர ஹீட்டை டிடெக்ட் பண்ணி நமக்கு ஃபயர் வருதுன்ட்டு டிடெக்ட் பண்ணி சொல்லும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் டிடெக்டர்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 சென்சாருக்கும் இந்த ஃப்ளேம் டிடெக்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபஸ்ட்டு 2 சென்சாரில் ஃபயர் ஜென்ரேட் ஆகி அதுலேருந்து வர ஸ்மோக்கோ ஹீட்டோ அந்த சென்சாரில் போய் டிடெக்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு தெரியாது. பட் இந்த ஃப்ளேம் டிடெக்டரில் பார்த்தீங்கன்னா ஃபயர் ஜென்ரேட் ஆகிற உடனே இந்த ஃப்ளேம் டிடெக்டர் ஐடென்டிஃபை பண்ணி நமக்கு அலாரம் அடிக்கும். ஸோ அதனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்த ஃப்ளேம் டிடெக்டர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது முக்கியமாக இந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியிலையும் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரியிலையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுவல் கால் பாயிண்ட். இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபயர் வந்துருச்சுன்னா அந்த ஆப்ரேட்டரே பார்த்து இதை அலாரம்னு ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அலாரம் ப்ரெஸ் பண்ணால் நம்ம எல்லாருமே சேஃப் அசம்பிளி பாயிண்ட் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீம் டிடெக்டர்ஸ். இந்த பீம் டிடெக்டர்ஸ் எப்படின்னா 2 பீம் 2 ஆப்போசிட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நடுவில் ரேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் இந்த ஃபயர் ஜென்ரேட் ஆகி இந்த ரேஸ் நடுவில் வந்துச்சுன்னா அந்த பீமை நம்ம டிடெக்ட் பண்ணி நமக்கு அலாரம் அடிக்கும். ஸோ உங்கள் கம்பெனியில் நீங்கள் எந்த டைப் ஆஃப் டிடெக்டர் யூஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃபயர் வந்ததுன்னா அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லேயே நிறைய டைப் இருக்குது. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு சொல்கிற ட்ரை கெமிக்கல் பவுடர் தான் எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 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 எக்ஸ்டிங்விஷர் மூலமாக
நம்ம எல்லா டைப் ஆஃப் ஃபயரையும் நம்ம அணைக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர். ஸோ ஃபயர் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்லர்லேருந்து வாட்டரை வந்து ஸ்ப்ரிங்க்ல் ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஹீட்டர். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஃபயர் பெருசாகிடுச்சுன்னா நம்ம இந்த பெரிய ஓஸ் பைப் மூலமாக இந்த ஃபயர் அணைச்சி நம்ம இது பண்ணலாம், கண்டெயின் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம். இது இந்த கெமிக்கல் ஸ்டோரேஜ் ஏரியாவில் இல்லைன்னா இந்த பெயிண்ட் பூத்தில் இல்லை இந்த ஃப்ளேமபிள் ஸ்டோரேஜ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா இன்கேஸ் ஒரு ஃபயர் ஆகி ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சுன்னா அது இந்த ஃபயர் சப்ரஷன் சிஸ்டம் ஈஸியாக அணைச்சிடும். ஸோ உங்கள் கம்பெனியில் என்ன மாதிரியான நீங்கள் ஃபயர் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங். நம்ம ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற எல்லாருக்குமே பேசிக்கான ஃபயர் ஃபைட்டிங் அவேர்னஸ் இருக்கணும். அதாவது ஒரு ஃபயர் வந்ததுன்னா அவங்க ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆப்ரேட் பண்ணி கண்டிப்பாக அது அணைக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான ட்ரைனிங் நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அடுத்து வந்து எவாக்குவேஷன் டீம். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் டீம்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா இன்கேஸ் ஃபயர் ஆகிடுச்சுன்னா யாராவது ஸ்டக் ஆகிட்டாங்கன்னா இந்த ஸ்டக்கான மக்களை இவங்க போய் காப்பாற்றி கூப்பிட்டு வருவாங்க. இதுக்கு இவங்களுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுத்துருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எய்ட். ஸோ ஒரு ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பேசிக்கான ஃபஸ்ட் எய்ட் கண்டிப்பாக கொடுத்தாங்க. அடுத்து பார்க்குறது சேஃப் அசம்பிளி பாயிண்ட். இங்கே இருக்கிறதுலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் இதுதான். இன்கேஸ் ஃபயர் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்னு ஒரு இடத்த அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்தந்த இடத்துல போயிட்டு அசம்பிள் ஆகிடணும். அந்த உடனே அந்த ஹெச்ஓடி என்ன பண்ணுவாருன்னா அன்றைக்கான மேன் பவர் லிஸ்ட்டை வச்சுட்டு யார் வந்திருக்காங்க, யார் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எவாக்குவேஷன் டீம்னு சொல்லுவாங்க. எவாக்குவேஷன் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போயிட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மாக் ட்ரில். இந்த மாக் ட்ரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம பண்ணணும். நிறைய கம்பெனியில் இந்த மாக் ட்ரில்ஸை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம இந்த மாக் ட்ரில்ஸ் பண்ணி ட்ரெயின் ஆனால் இன்கேஸ் ஃபயர் வந்த டைமில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்டி ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுங்கன்னா ஒரு ஃபயர் இஷ்யூ நடந்ததுன்னா 4 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அந்த எவாக்குவேஷன் பண்ணி எல்லாரையும் வெளியே அனுப்பணும். ஸோ இந்த மாக் ட்ரில்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதோடு இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி லீன் ரிலேட்டடாக, சேஃப்டி ரிலேட்டடாக, சிக்ஸ் சிக்மா ரிலேட்டடாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொலீக்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லீனில் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்களோட லீன் சாம்பியன் கோர்ஸ் ஃப்ரீயாகவே இருக்குது. அதோட லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.